சடனாக தான் பிளான் பண்ணியிருந்தோம் திருத்தணிக்கு வரணும்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக திருத்தணி வந்தாச்சு. அந்த என்ட்ரன்ஸ் பார்த்ததுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் வந்து சின்ன வயசில் வந்தது அத்தை பசங்களுக்கு வந்து காது குத்தும்போது. அதுக்கப்புறம் ஒரு லாங் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் தான் நான் இப்போ வந்திருக்கேன். ஹஸ்பண்ட், பாப்பா, நான் ஒரு ஃபேமிலியாக வந்தது இந்த கோவிலுக்கு தான். ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஒரு வழியாக நாங்களும் கோவிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரஷ்ஷாக இல்லை. பைக் விட சொல்ல தான் அந்த அளவுக்கு கொஞ்சம் வந்து ரஷ்ஷாக தெரிஞ்சுது. உள்ளே என்ட்ரி ஆனதுமே பாப்பா கண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சது பொம்மைலாம் தான். அது வந்து அப்புறமா வாங்கி தரேன்னு சொல்லி சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டோம். உள்ளே என்ட்ரி ஆனதுமே இங்கே சாமி தரிசனத்துக்கு வந்து டோக்கன் போடணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்து 100 ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. 2 பேருக்கு சொல்லி டோக்கன் போட்டாச்சு. போட்டு க்யூவில் தான் நின்றுட்டு இருந்தோம். ஒரு 1/2 hour தான் நின்றுட்டு இருந்தோம். அதுக்குள்ளே சாமி வந்து தரிசனம் பார்த்தாச்சு. பாப்பாவுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக முன்னாடி வந்து ஒரு பொண்ணு இருந்தது. அந்த பொண்ணு கூட வந்து விளையாடிட்டு இருந்தா. அப்பப்போ வந்து மங்கிலாம் வந்து கொஞ்சம் விளையாடிட்டு இருந்துச்சு. வரவங்க கிட்ட இந்த தண்ணி பாட்டில், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி அதுவும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சேட்டை பண்ணிருந்துச்சு. பாப்பாவும் அதை பார்த்துட்டு அப்படி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. ஒரு வழியாக நாங்கள் வந்து சாமி தரிசனம் வந்து பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தோம். ஒரு சிலர்லாம் வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம முருகர் பார்க்க சொல்ல வந்து நம்மளுக்கு எந்த வேண்டுதலும் மனசுக்குள்ளே ஓடாது, கண்ணீர் மட்டும்தான் நமக்கு வரும் அப்படின்வாங்க. நான் அதை கேட்க சொல்ல இப்படிலாம் இருக்குமா நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன், கேட்டிருக்கேன். பட் நானும் அந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட் டைம் அவர் பார்த்ததுமே கண் கலங்கிடுச்சு. இந்த விஷயம் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லவே இல்லை. அப்புறமா ஒரு வழியாக பிரசாத கவுண்டருக்கு வந்துட்டோம். டோக்கன் ஃபஸ்ட்டு போட்டு அப்புறமா தான் பிரசாதம் வாங்கணுமா. பட் அது எங்களுக்கு தெரியாது. சரி வாங்கலாமா வேணாமான்னு சொல்லி அப்படியே 10 நிமிஷம் ஓடி போயிடுச்சு. பிரசாதம் நாங்கள் வாங்கவே இல்லை, விட்டாச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க வியூலாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் செல்ஃபி எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட் டைம் வரோன்றதுனால நாங்கள் அர்ச்சனை கூட எதுவுமே வாங்கவே இல்லை. உள்ளே அர்ச்சனை பண்ணுவாங்களா, சரி என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த ஒரு வாட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னுட்டு எதுவுமே நாங்கள் வாங்கலை. எனக்கு அது ஒரு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ரொம்ப வெயில் அடிச்சுது, கால் வைக்கவே முடியல, அந்தளவுக்கு ரொம்ப சூடாக இருந்தது. ஒரு வழியாக இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். அப்புறமா இங்கே நாங்கள் இந்த கோபுரம் பார்த்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு விளக்கெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த இடத்துலையே நின்று அந்த வியூ கொஞ்சம் நல்லா இருந்தது. செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டோம். செல்ஃபிலாம் எடுத்து முடிச்சுட்டு பாப்பா பொம்மை வேணும்னு சொன்னாங்க. அவங்களுக்கெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வந்துட்டோம். ப்ளீஸ் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் கீரைக்காலாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். பாய்.